Hello friends, welcome to our channel. நான் உங்க ஷெஃப் ராம்குமார். அனைவருக்கும் இனிய தித்திக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இந்த தித்திக்கும் தீபாவளியில மேலும் தித்திப்பு ஊட்டக்கூடிய ஒரு சூப்பர் ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போறோம். கடைகளில் கிடைக்கிற மாதிரி நெய் மைசூர் பாக்கு தான் எப்படி செய்து பார்க்கலாம். வாயில போட்ட உடனே கரையிற மாதிரி சூப்பர் டேஸ்ட்ல நெய் மைசூர் பாக்கு எப்படி செய்து பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நெய் மைசூர் பாக் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 1/2 லிட்டர் நெய் எடுத்துக்கோங்க. இப்போ அந்த நெய்யை ஒரு பேனில் போட்டு லைட்டாக மெல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. மெல்ட் ஆனதுக்கப்புறம் அது நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு 250 கிராம் ஜலிச்ச கடலை மாவு எடுத்துக்கோங்க. அதை ஒரு கடாயில் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். கடலை மாவு நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் அதை ஒரு பவுலில் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம ஆற வச்சுருக்க 1/2 லிட்டர் மில்க் பண்ண நெய்யை இதில் ஒரு 300 ml ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு விஸ்க் யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் அதை கட்டியாக இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக மிக்ஸ் ஆகும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம மைசூர் பாக் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ட்ரேயில், அதாவது எந்த ட்ரேயில் நம்ம மைசூர் பாக் ஊற்றி கட் பண்ண போகிறோமோ அந்த ட்ரேவோ இல்லை பிளேட்டோ அதில் நெய் அப்ளை பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கடாயில் ஒரு 600 கிராம் சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. அதில் 100 ml தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இந்த சுகர் சிரப் வந்து நல்லா பாவு பாதம் வரணும் அவசியம் கிடையாது. சுகர் மெல்ட் ஆகி நல்லா கொதிச்சா போதும். இந்த மாதிரி கொதிக்க சொல்ல நல்ல ஃபயரை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த கீயும் கடலை மாவு மிக்ஸிங்கை இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நீங்கள் மிக்ஸ் பண்ண இந்த மிக்சிங் வந்து லைட்டாக டைட்டாக ஆரம்பிக்கும். அப்போ அந்த மாதிரி டைட்டாக சொல்ல நம்ம பேலன்ஸ் வச்சுருக்க நெய்யை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ அந்த அடி பிடிக்காது, நல்லா ஸ்மூத்தான டெக்ஸ்சர் நமக்கு மைசூர் பாக் கிடைக்கும். நம்ம அந்த கடலை மாவு நெய் மிக்ஸ் பண்ண சொல்ல 300 ml ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ பேலன்ஸ் 200 ml இருக்குது. அந்த 200 ml கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மிக்சிங்கில் விட்டு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு திக்கான கன்சிஸ்டன்சி வந்திருக்கு. இப்போ நெய் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நெய் ஆட் பண்ணி இந்த மாதிரி ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஃபயரை வந்து ரொம்ப மீடியமாக வச்சுக்கோங்க. ஏன்னா அடி பிடிச்சிச்சுன்னா அந்த மைசூர் பாக்கோட ஃப்ளேவரே சுத்தமாக சேஞ்ச் ஆகிடும். இப்போ நல்லா திக்காக ஆரம்பிக்குது மைசூர் பாக். ஸோ ஃபைனலாக இந்த மாதிரி பதம் வர சொல்ல லாஸ்ட்டாக கீ ஆட் பண்ணி மறுபடியும் ஃபைனலாக ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இந்த மாதிரி திக்கான கன்சிஸ்டன்சியில் இருக்கும் போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ட்ரேயில் இந்த மைசூர் பாக்கு மிக்ஸிங்கை ஆட் பண்ணிக்கோங்க. ட்ரேயில் இந்த மைசூர் பாக்கு ஊற்றுனதுக்கப்புறம் ஒரு 1.5 to 2 hours இது நல்லா செட் ஆக டைம் எடுக்கும். ஸோ அதை செட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி மைசூர் பாக் ஷேப் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ஸ்வீட் கடையில் வாங்குற மாதிரியே ஒரு சூப்பர் டேஸ்ட்டில் வாயில் போட்டால் கரையிற மாதிரி Ghee Mysore Pak ready.
நீங்களும் இந்த மாதிரி நெய் மைசூர் பாக் வீட்டில் செஞ்சு தீபாவளி செலிப்ரேஷனை ஃபேமிலியோட செலிப்ரேட் பண்ணுங்க. மறுபடியும் வேற ஒரு ரெசிபி வீடியோவில் பார்க்கலாம். சைனிங் ஆஃப் உங்கள் ராம்.